தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்காக வெளிநாடுகளில் சேர்க்கப்பட்ட பெருமளவான நிதிக்கு என்ன நடந்தது, அந்த நிதியை தற்போது யார் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். அதாவது 2009ஆம் ஆண்டு வரை புலம்பெயர் தேசங்களில் புலம்பெயர் தமிழர்கள் சிறு சிறு குழுக்களாக ஒன்றிணைந்து நிதிகளை திரட்டியிருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வாங்குதல், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுதல் என்ற அடிப்படையில் அந்த நிதிகள் திரட்டப்பட்டிருந்தன. அந்த நிதிக்கு என்ன ஆனது என அர்ச்சுனா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதுபோல அரசியல்வாதிகளே இளைஞர்களை பழுதாக்குவதாகவும் இளைஞர்களிடையே போதை பழக்கத்தையும் வாழ்வெட்டு கலாச்சாரத்தையும் அவர்களை உருவாக்குவதாகவும் அர்ஜுன் அவர்கள் குற்றம் சாட்டி நீண்ட ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயங்களையும் அதனுடைய சாராம்சங்களையும் தெரிவிக்கின்றேன். இளைய தமிழ் சமுதாயத்தை நாசமாக்குவது அரசியல்வாதிகளே. தமிழ் அரசியல்வாதிகளான் தமிழ் மக்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார். என் கனவு பால் என்ற அடிப்படையில் போதை மாத்திரைகள் விநியோகிக்கப்படுவதாகவும் அர்ஜுனா குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அதுபோல நேரடியாக ஒரு அரசியல்வாதி மீது அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களுக்கு கிளிநொச்சியிலே பல மதுபான சாலைகள் இருப்பதாகவும் கூறுகின்றார். மேலும் சில அரசியல்வாதிகளே வாழ்வெட்டு கலாச்சாரத்துக்கு துணை போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பைக் இலக்கத்தகடுகளை துணிகளால் கட்டிவிட்டு வாள்களுடன் நடமாடுங்கள் என்று சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்திலே எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என சிறிதரன் அவர்கள் கூறுகின்றார் என்று சொல்லி எல்லாம் அர்ஜுனா அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தமிழ் அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்தில் சிங்களவர்களுடன் மதுபான சாலைகளில் கூத்தடித்துவிட்டு சிங்களவர்கள் இணை அழிப்பை செய்கின்றார்கள் என்ற ஒரு அபாண்டமான பொய்யை தமிழ் அரசியல்வாதிகள் கூறுவதாக அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இளைஞர்கள் தமிழ் அரசியல்வாதிகளால் தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள் எனவும் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தலைவருடைய தலைமைத்துவத்தில் எவ்வாறு மக்கள் இருந்தார்களோ அது மாதிரியான ஒரு தலைமைத்துவத்தை தன்னால் ஏற்படுத்த முடியும் எனவும் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தான் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ வரும் இடத்து எதுவிதமான சுகபோகங்களையும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவ்வாறு சுகபோகங்களை அனுபவிக்கும் பட்சத்தில் என்னை கல்லால் அடித்துக் கொள்ளலாம் எனவும் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்து மதிப்புகளை வெளியிட முடியுமா எனவும் தன்னுடைய பிள்ளைகள் மனைவிமார்களின் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் என்ற ஒரு கேள்வியை அர்ச்சனா அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். மேலும் தமிழ் அரசியல்வாதிகள் எவராயினும் பகிரங்க விவாதத்துக்கு வாருங்கள் என்ற ஒரு அழைப்பையும் அர்ச்சனா அவர்கள் விடுத்திருக்கின்றார். அரசியல்வாதிகள் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேர்ல எத்தனை பார் இருக்கு. அதுக்கு பிறகு நான் போய் வைன் போத்தலோட போட்டதுக்கு வந்து அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறீங்களாப்பா. அப்படியான டேலண்டான ஆக்கள் எல்லாரையும் நீங்க குடு கஞ்சா அதை விட வந்து பார்கள் ஓப்பன் பண்ணி 11 மணி ஓப்பன் பண்ணி போயாடையில வித்து எல்லாம் செய்யறது எங்கள்ட அரசியல்வாதிகள் தான் வருமானத்துக்காண்டி. மற்ற பக்கத்தில் போய் லண்டன்ல இருந்து கத்தி கொள்றது, இவனில் சமூகம் வந்து நாசமா போய்கொண்டிருக்கிறது. சிங்களவர்கள் திட்டமிட்ட அறையில் ஆடி அவன் தண்ட வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா. அவனோட திட்டமிட்ட வேலையும் செய்யல, அவன் தண்ட வேலையை பார்த்துருக்கான். நீங்கள் தாண்டா அவனோட போய் பார்லிமெண்ட்ல சேர்ந்து குடிச்சிட்டு இங்க வந்து சொல்றது அவங்கள் நாசமா போறாங்க, இளம் சமுதாயம் நாசமா போகுது, இளம் சமுதாயம் நாசமா போகுது. சும்மா இளம் சமுதாயம் அவங்க நல்ல அவங்களை நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்றை காட்டி கொடுத்து இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க, கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறீங்க, அடுத்து அரசியலுக்கு வர போறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி ஐயா, உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு, நாங்கள் அதை ஆறுதலாக போடுறோம். வழக்குகள் படியட்டும், அது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பல. இளம்படியலை என்னோட தாங்குவப்பு சரிதானே. நான் அவனுக்கு சொல்றேன், நான் அவங்களுக்கு சொல்றேன், நான் அவனுக்குள்ள ஒருத்தனா இருந்து அவங்கள மாத்தி காட்டுறேன். என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை நான் மாத்தி காட்டுறேன். அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி கொடுத்து அவனோட பின்னத்தில் ஸ்போர்ட்ஸ் விளையாட விட்டு அவனை நீங்கள் ஒழுங்காக வழிப்படுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படித்தா அப்படி இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்கிறது லீடர்ஷிப் ஒன்று உங்கள்ட்ட இருந்திருந்து என்றால் இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும்னு சொல்லி ஒரு இளம்படிகள் எப்படியாவது யோசிக்கிற ஒரு லீடர்ஷிப் தமிழில் யார் வச்சிருக்கிறீங்க? நீங்கள் யார் யாரை சொல்ல போகிறீங்க? நீங்கள் நான் எங்களுடைய இளம் சமுதாயத்தை மாற்றி காட்டுறேன். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போன பிறகு எங்கண்ட படியல் எப்படி அண்ணேண்ட கட்டுப்பாட்டுகளில் ஒழுங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி அன்பால் அவங்கள மாற்றி காட்டுறேன். அவங்களுக்கு 4 ஸ்டூடியோ அடிச்சு கொடுங்கடா. இப்போல்லாம் ஜென்ரேஷன்ஸ் உங்களுக்கு அது விளங்காதுடா. அவங்களுக்கு மினேனியர்ஸ் அதை விட வந்து பேபி பூமர்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா. அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு there are people born in 1980s or less than that's called baby boomers. நீங்கள்லாம் பேபி பூமர்ஸ்டாப்பா சரிதானே. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, லீடர்ஷிப்பும் தெரியாது, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அண்ட் இல்லை. உங்களோட ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போடுறதுக்கு பயம். உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இல்லாமல் விழுந்தடிச்சு தான் சார் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ யாரும் என்ன வந்து பார்க்கலாம். நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணுமெண்டா நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன். எப்படி வசதி?
நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலுமா, அவரோட கட்சி இவரோட கட்சி அங்கே பெர்மிஷன் எடுத்து இங்கே பெர்மிஷன் எடுத்து, நான் இதே மாதிரி எந்த படியில் எனக்கு நெஞ்சில் ஹத்தியால் குத்த மாட்டான் 100% நான் நம்புகிறேன். அதான் சொல்கிறேன். நான் இப்பவும் இந்த இளம் சமுதாயத்துக்கு சொல்கிறது, எந்த எலெக்ஷனில் எந்த சின்ன படியை தான் வேலை செய்வாங்க, எப்படி வசதி பார்ப்போம். நான் அவங்களோட தான் நிற்பேன். நீங்கள் கிளாடுகள் எல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ. இப்போ வரைக்கும் ஒரு வாக்கெடுத்து எடுத்துப்பீங்கனாலும் 15% தான் வச்சிருக்கிறீங்க. அதுவும் முடைப்போம் எல்லாத்தையுமே மாற்றுவோம். உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, என்ன சுட்டு கொள்றதை தவிர வேறு வழியே இல்லை. கொஞ்சம் காசை கொடுத்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அந்த கார்கள் சொத்துகள் வீடுகள் எல்லாம் வேண்டி சேர்த்தால் நீங்கள் என்னை கல்லால் அடித்து சாக்கொள்ளலாம். எப்படி வசதி ஐயா? உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவதற்கு ஏழுமாக இருக்குமா? உங்களால் சுமந்திரன் ஐயாவை இருக்கலாம், சாணக்கியன் ஐயாவை இருக்கலாம், ஸ்ரீதரன் ஐயாவை இருக்கலாம், சித்தார்த்தன் ஐயாவை இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளோட சொத்து விவரங்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போட இயலுமா? அண்மையில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு பதில் வழங்கிய அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தந்தை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் உறுப்பினராக இல்லை என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அந்த கருத்து தற்போது முகநூல்களிலும் சரி ஏனைய சமூக ஊடகங்களிலும் சரி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தார். தமிழில் அவர் தன்னுடைய தந்தை காவல்துறையில் இருந்தவர் என்று கூறிவிட்டு சிங்களத்தில் அவர் சிங்கள மக்களுக்காக பொய்யான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். தன்னுடைய தந்தை விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கவில்லை என்ற கருத்தை தெரிவித்தமை சர்ச்சை ஏற்படுத்தியது. இதற்கு பதில் வழங்கும் முகமாக இன்றைய தினமும் அர்ஜுனா ஒரு காணொலி என்று வெளியிட்டிருந்தார். தந்தையை அறிந்தவனாக நாங்கள் உங்கள் தந்தையை அறிந்தவன், அவருடைய செயல்பாடுகள் அறிந்தவன், ஆனால் நீங்கள் சில இடங்கள் முன்னுக்கு முரணாக கருத்து. ஓகே, நான் அதை விஷயத்தை சொல்றேன். ஆரைட், ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று போய்கொண்டிருக்கு. என்னென்றால் அப்பா வந்து சிங்களத்தில் வந்து இயக்கம் இல்லை என்று சொன்னதாகவும் தமிழில் இயக்கம் என்று சொன்னதாகவும் ஒரு நான் சொல்லிக்கொண்டே மாற்றிக்கொண்டு தருவேன். அதான் சொன்னேன். இப்போ எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன். 1990ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் வந்து இடம்பெயர்ந்து நாங்கள் பெரிய விழானில் இருந்து இடம்பெயர்ந்து இந்த டிக்டாக்கை இதை மட்டும் கட் பண்ணி போட்டு அடிச்சு போடுங்கடா டிக்டாக்கை வடிவா. திருப்ப சொல்கிறேன், 1989ஆம் ஆண்டு அப்போ எனக்கு 3 வயசு இருக்கும். இந்தியன் ஆர்மி அந்த நேரம் அப்பா வந்து இப்போ இந்த பிளாட் டிபிஆர்ல இவையெல்லாம் சொல்றதுக்கு ஓடிட்டார். அப்பா வீட்டை இருக்காம 85ஆம் ஆண்டு வந்தவர் எங்கே இருந்தென்றால் ஜெர்மனியில இருந்து. அவர் நச்சிருந்தா நாங்கள் கூட்டோட போய் இப்போ நான் ஜெர்மனியில் யாரோ கல்யாணம் கட்டி ஜெர்மன் பிள்ளையம் பெற்று கொண்டு வந்திருப்பேன். 86, 7, 8 எல்லாம் அப்பா ஒழிச்சிட்டார். அதாவது வந்து அப்பா வந்து எங்களுடைய தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்தியன் ஆர்மி சுட வழிக்கிட்டதால அப்பா ஒழிச்சிட்டார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இந்தியன் ஆர்மி வருவாங்க. அந்த நிலவு நேரம் நான் டொய்லெட் இருக்கிறது வீட்டுக்கு வெளியில், என்னடா எனக்கு அந்த சின்னத்தில் இருக்க தெரியா. அப்போ நான் போய் கேட்க அவங்க இருப்பாங்க, அந்த பயம் எனக்கு. அப்போ அம்மா அந்த உளவார பிடி என்று சொல்லுவானுங்க. அப்போ அதை எடுத்து நான் அவங்களை எப்படி தான் வந்து விரட்டுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி. எனக்கு 3 வயசு எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி அவங்க வரைக்கும் நான் அந்த உளவார பிடி எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு சொல்கிறதா அம்மா சொல்லுவா. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பான்னு அப்படித்தான் நான் பழது. நான் அப்பாக்கள் தேடிக்க தான் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் அதுக்கப்புறம் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து சங்கானையில் இருந்து நாங்கள். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பா ஒரு நாள் ஒரு நீல கலர் உடுப்பும் கொண்டு வந்து மற்றது அந்த போத்தில் ஒன்று ஒரு ஒரேஞ்ச் கலரில் மூடியை வந்து வெட்டி கத்தியால் வெட்டி அதில் அந்த அவர்களுடைய அந்த இலச்சனையை வந்து அப்படியே ஒட்டி அதில் ஓட்டை போட்டு இந்தியாவில் வரக்கூடிய மாதிரி அந்த ஷர்ட்டில் சைக்கிள் அடிக்கிற பச்சை வந்து செய்து கொண்டு வந்தவர். அப்போ நான் போய் பார்த்து கொண்டு வந்தேன். அப்போ அதில் அதுக்கு பிறகு அப்பா வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அது பிறகு 2002, 2006 அப்பாவுக்கு எஸ்ஐலேருந்து ஐபியிலேருந்து சிஐபி 3 ட்ரிபிள் ஸ்டார் ஆக்கி அப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், எஸ்ஐயா இருக்கேக்கு அப்பாவுக்கு 2500 ரூபா சம்பளம், அது பிறகு ஐபியா இருக்கேக்கில் 5000 ரூபா சம்பளம், சிஐபியா இருக்கேக்கு அப்பா சொல்லுவார் இந்த ஒரு 1500 ரூபா சம்பளம் கூட்டினோம். அப்போ இவர் சொல்கிறேன், நான் அந்த சிங்கள வீடியோவில் வடிவாக சொல்லிக்கேன், வாகை தாத்தா ஹொட்டிது உங்களோட அப்பா இயக்கமாண்டு கேட்டதுக்கு நான் சொல்லிக்கேன், இல்லை எங்களுடைய அப்பா வந்து அவர்களுடைய காவல்துறையில் என்ன வேலை செய்தார்கள் என்று சொன்னதுக்கு நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன். அப்பா வந்து காவல்துறையினுடைய, அதாவது வந்து நாங்கள் மறைந்த எங்களுடைய காவல்துறையினுடைய, அது அவர் எங்கே வேலை என்று சொல்கிறதில்ல. நான் ஒரு டெரரிசம் ஆக்டுக்குள்ள எனக்கு வேறு பண்ண எனக்கு தெரியலை. எனக்கு அவர் செய்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். அதனுடைய புத்தகங்கள் முக்கியமாக வந்து அந்த நேரத்தில் அந்த ஃபீல் பை குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். அப்போ எனக்கு அப்பா வந்து சொல்கிறார் அடிக்கடி, எனக்கு அப்பாவுக்கு இங்கிலீஷ் சிங்களம் எல்லாம் தெரிஞ்சபடியாக வேறு இவ்வளோ புத்தகங்கள் நான் திருப்பி மாற்றி எழுதி கொண்டிருக்கிறேன், இவ்வளவு டிராஃபிக் படிப்பிக்கிறேன், அப்போ படிக்க வேணும் என்று சொன்னது. கண்டிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிதி சேகரிக்கின்றோம், அண்ணனுக்கு நிதி சேகரிக்கின்றோம் என்றெல்லாம் புலம்பெயர் தேசங்களில் நிதிகளை சேகரித்து விட்டு தற்போது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்றோம் என்ற அடிப்படையில்
தன்னுடைய நலன்களுக்காக தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வியையும் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். மேலும் விடுதலை புலிகளுடைய பெயரில் சேர்க்கப்பட்ட பணத்துக்கு என்ன ஆனது, அதை தற்போது யார் கையாளுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியையும் அர்ச்சுனா அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார். விடுதலை புலிகளுடைய அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் வந்தால் மட்டுமே அந்த சொத்து விவரங்களை காட்டுவோம் என சில வெளிநாடுகளில் இப்போதும் பேசிக் கொண்டிருப்பதாகவும் இதனால் தமிழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தினையும் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முன்னைய நாட்களில் துவாரகா என்ற ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவர் மீண்டும் போராட்டத்தை தொடங்க போவதாகவும் அவருக்கு பணம் தேவைப்படுவதாகவும் பலர் பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னைய செய்திகள் வந்திருந்தன. இந்நிலையில் தற்போது அர்ச்சுனா அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விடுதலை புலிகள் சார்பில் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்னானது, தற்போது அதை யார் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அந்த நிதிகளை கையாளக்கூடியவர்கள் இதுக்கு ஒரு உரிய பதில்களை தருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வேணுமென்றால் இந்த யாழ்ப்பாணத்தில் தொழில் கொடுக்குறோம்னு சொல்லி அது அந்த பேரில் அன்னைக்காண்டி சேர்த்த காசுகளை கொண்டு வந்து உங்கள் ரீச்சா பீச்சாண்டு கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் என்ன விரும்புகிறதா இருந்தால் அதை வெளிநடப்பு செய்வார்கள் நினைக்கிறேன். நான் அது இப்போ வேண்டாம், வெளிநடப்பு செய்ய வேண்டாம், நாங்கள் அவரோட கதைப்போம். அவர் பொது வழியில் அலையா விருந்தாளியாக அர்ச்சுனான்னு சொல்லி ஒரு பொது வழியில் தன்னுடைய ப்ரோக்ராமிலே போடாமல் விட்டால், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காம விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் சட்ட ரீதியாக எடுப்பேன். மேலும் தன்னுடைய கட்சியினுடைய பெயர் இன்னும் உறுதியாகவில்லை எனவும் பொதுமக்கள் கூறுகின்ற பெயரில் கட்சிக்கு பொருத்தமான பெயரை தேர்ந்தெடுப்பேன் எனவும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தான் இதுவரை சிந்திக்கவில்லை எனவும் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்ததாகவும் எதிர்வரும் நாட்களில் அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க போவதாகவும் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தன்னுடைய கட்சி நீதியாக புலம்பெயர்ந்தவர்கள் அந்த பணம் ஒருபோதும் வீணாகாது எனவும் அதில் 1% கூட தவறாக பயன்படுத்தப்படாது எனவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் குளிரிலும் 2 வேலைகளை செய்தும் அந்த பணத்தை அனுப்புகின்றார்கள், அந்த பணத்தினுடைய பெறுமதி எனக்கு தெரியும் எனவும் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா ஹாய்க்கிறேன். ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ உண்டு. அதாவது என்னென்றால் இந்த ஊடகம்ன்றது எவ்வளவு பிள்ளையான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு திணிக்குதுன்றதுக்குரிய சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவோம்னு பார்த்தேன். இந்த ஐபிசி தமிழ் எனப்படுகின்ற அது யாரால் இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியலை. அதில் ஒரு பிழையான ஒரு நியூஸ் உண்டு. நான் உங்களுக்கு எப்படி பிழையான நியூஸ் வந்து போட்டு காட்டுறேன். அதில் தெரியும் இந்த ஊடகம் எவ்வளோ ஒரு பிழையான விதத்தில் பொதுமக்களை பாதிக்கலாம்னு. இந்த நியூஸை கேளுங்க ஒருக்கா. அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் நின்று அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார். இதேவேளை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதீயமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அழையா விருந்தாளியாக பங்கேற்று சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவும் முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குழப்பம் விளைவித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் மேற்கொண்டுள்ள விஜயத்தின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த நபரை போலீசார் கைது செய்திருந்த நிலையிலேயே அவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்போது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் இதன்போது தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அது அப்படி இருக்கத்தக்கனையா நாங்கள் போவோம். ரெக்கார்டிங், கால் ரெக்கார்டிங்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது தானே ஃபோனில், அதுக்கு போவோம். அதில் डॉक्टर लाल पैन आप गुड मॉर्निंग सर, मिस कॉल आती पास मन देना जनता में वशा डाला अरे मैं सेक्रेटरी एंड द मिनिस्टर रिक्वेस्टेड यू टू कम टू हां सर पीडी ऑफिस at 12 o'clock. Okay sir, okay, I'll come just right. Okay sir, okay, thank you right. அது செக்ரட்டரியும் மினிஸ்டரும் என்ன பிடி ஆஃபீஸுக்கு வர சொல்லினோம்ண்டு. இது இடத்திற்கு 17 ஜூலை 8:59 AM நான் சொன்ன இன்விடேஷன். வெயிட் மை ஃபோன். Actually, 12 o'clock not to PD office में I think provincial council office में खाई करी ना. हाँ खाई करी. हाँ सर, हरी मांगे ना सर. हाँ राइट सर, हरी ओके.
ரைட். இது வந்து டாக்டர் லால் பனாபட்டேஸ்வர் அன்றைக்கு 10:56 ப்ரோக்ராம் நடந்துகிட்டு கேட்க நான் போகல. அதாவது வந்து அதாவது நான் போனால் திரும்ப சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, ஊடகத்துறை சம்மந்தமாக நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம். அன்றையாம் தேதி 10:56 வரைக்கும் நான் போகலை. முதல் நாள் இரவு எனக்கு சொல்லிட்டு நான் வாங்குவோன்னு சொல்லி நான் போகலை. அடுத்த நாள் காலமாக 10:56க்கு வர சொன்ன பிறகும் 10:56க்கு அடித்து ப்ரோக்ராம் தொடங்கி நீங்கள் ஏன் வரையிலேருந்து டால் பண்ண அப்படியே சார் ரெண்டு அப்பா மாதிரி முதல் நான் மரியாதையாக வச்சுருந்தேன். நான் இட்ஸ் ஓகே. அவர் அடித்து சொன்னவர் எனக்கு ஏன் நீங்கள் வரையணும். அதுக்கு 11 மணிக்கு பிறகு தான் நான் போனேன். மறுபடியும் நான் அந்த கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகலை. கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகாமல் நான் வெளியில் தான் இருந்தேன். நான் வெளியில் இருந்துட்டு அப்போது ஒவ்வொரு அரசியல்வாதியும் முதுகில் குத்த நான் அதிலேருந்து போஸ்ட் போட்டு கொண்டு வந்தேன். நான் ஒரு ஆள் அவுட்டுன்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் ஒரு மைக்க வேண்டியிருந்தால் அல்லது பொதுமக்கள் நடுவில் போய் நின்று ஒரு மைக்க வேண்டியிருந்தால் ஒவ்வொரு அரசியல்வாரும் ஏதோ சொல்லுவினம் அந்த சொல்கிறது சரியில்லை, ஏதோ கட்டுவினம், ஏதோ பாதுகாப்பாக அது கிழிஞ்சிருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணுமென்றதுக்காண்டி அதை நான் செய்யலை. அதுக்கு பிறகு அந்த ப்ரோக்ராம் நடந்து கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே நான் வெளியால் வந்துட்டேன். வெளியால் வந்து நான் ரங்கி என்ற கார் எடுத்துக்கொண்டு போயிட்டேன். அது சம்பந்தமாக அதுக்கு பிறகு நான் போன பிறகு பனாபட்டீஸ்வர் எனக்கு கோல் அடித்தவர். அது வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 10:56க்கு வந்து எனக்கு சொல்கிறார் பனாபட்டீஸ்வர், கேளுங்க. ரைட், கைதடிக்கு நான் பாருன்னு சொன்ன வீடியோ 10:56 ஜூலை சரிதானே. அப்புறம் 1:42 You didn't come, no? Yes, sir. I will idea, sir. Mango. You are not idea. Me case from say vote of thanks and idea. It was the magi. What is the thing? 80% kata karan the end. Sir, my to ek evela kata karna kela me 80% mangi sir. Me itna nikang in the van sir mangi. Hey, 80% the bonde illa kata karan dethi. Sir. Me illa 80%. ඔය දෙකේ ලගෝ ඊට පස්සේ නේ මේ ඊට පස්සේ මෙන්න මේ සිගරට්ලා මේ මිනිස්සු පිටත්තුනා මේ ඔයද මෙනා යන්නේ. සර් හරි සර් හරි. ඉතින් එනකද මෙනා වලට එන? මනාර් වලට එනවාද සර්? එහෙනම් එන්න සර් මං එන්න. ඔව් නේ ඔතන දැන් ඔබගේ තියෙන මොන හරි ග්‍රීවන්ස් එකක් ගැන කතා කරනවා. ඔතන ගියේ දැන් ඔය හොස්පිටල් එකේ ඉන්න එක ඔයාට ප්‍රශ්නයක් නේ ඔතන. ඔව් සර් මට ලියුම තමයි තාම මොකද ලියුම නැහැ නේ සර්. මට මේම කරන්න හොඳ නැහැ. මොකද නැත්තේ? මොකුත් නැහැ මට ලියුම හම්බෙලා නැහැ තාම මොකුත් එකක්වත් නෑ ඔයාලට මිනිස්සු රිපෝට් කරන්න කියලා ලියුමක් කියවලා තියෙන්නේ. ඒක සර් මේ ලියලා තියෙන සිංහලෙන් සර් මට ඒක කියවලා දුන්නා. ඒක මට නෙමෙයි සිංහලෙන් නෙමෙයි ඉංග්‍රීසි වලින් ලියලා තියෙනවා. සර් ඒක මම එනම් මේ ජීවන මිස්ටර් අහලා ගන්න සර් ඒක තිබ්බා නේද තිබ්බට. හරි ඒක ඔයාලට මාගාව රිපෝට් කරන්න කියලා 17 தேதி සර් මම ඒක ගන්න සර් ඒක අරගෙන මට එන්න පුළුවන්. මොකද එකක් තිබ්බා නැත්නම් VOP වදිනවනේ සර් ඒකයි. එහෙම කරනවාද මම VOP ගන්නවද ඒක කියලා. හරි හරි සර් හරි thank you sir. okay. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அலையா விருந்தாளியாக போனது யார்? ஐபிசி நியூஸ் நீங்கள் ஃபேமஸாக வரணும் என்றால் ஏதாவது கலட்டி போட்டு நடுவில் ரோட்டில் நின்றால் உஷாந்தனை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனி வாழ்க்கையில் போக மாட்டேன் ஐபிசி நியூஸுக்கு. இல்லை இப்படியும் ஒரு ஊடகம் செய்து இந்த ஊடகத்தால் நீங்கள் கொஞ்சம் காசை உழைச்சி யூடியூபருக்கு போய் அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்படி போய் டங்குவார் ஆடுகிறது வந்து, அதாவது நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க அலையா விருந்தாளியாக வந்திருந்த வைத்தியர் முன்னாள் பதில் வைத்தியர் 17ஆம் தேதி காலமையும் என்னோட கடிதம் இல்லை சரியா. நீங்கள் போய் இந்த யோசிக்கக்கூடாது அதான் சொன்னனே. சரியான கவலைடா. தமிழன் தான் தமிழனை கொள்வது. இப்போ கூட கண்ணில் இருந்த தண்ணீர் வருது, ஆனால் தண்ணியாக வரல, ரத்தமாக வருது. தமிழன் தான் தமிழனை கொள்வது. முக்கியமாக இந்த ஐபிசி நியூஸ் மாதிரி யார்கிட்டையோ காசை வேண்டி கொண்டு நீங்கள் போடுற நியூஸுகள், முக்கியமாக உஷாந்தன் எங்களோட ஜெஃப்னாயிண்ட் ஓல்ட் பாய் இப்போ நடந்துக்கிற இந்த பெரிய தங்குவார் போரே எங்கள் ஜெஃப்னாயிண்டுக்கலாம். ரஜீவன் ஜெஃப்னாயிண்டு, நான் ஜெஃப்னாயிண்டு சம்மந்தப்பட்ட என்று சொல்கிறது சட்டத்திறனியின் ஜெஃப்னாயிண்டு, அதுக்கு பிறகு அந்த தவக்க கரப்புத்தான்
பேத்தேல் எல்லாம் ஜெஃப்னாயின்ட்டுக்கு அவமானண்டா பாவம் ஜெஃப்னாயின்ட்டு அன்னை தாயன்னு சொல்கிறது சரியான கவலை. என்னென்றால் நீங்கள் சொல்லி யோசிக்க கூட நான் அது அலையா விருந்தாளியா போனேன். அப்போது அன்றைக்கு நான் வைக்க வேண்டியிருந்தால் ஒவ்வொரு எம்பி மேர்கிட்ட அங்கு வார மறந்துருப்பேன். சரிதானே தடியாக சொல்கிறேன். நான் ஒவ்வொரு ஆக்கள்டையும் ஒவ்வொருத்தடையும் கேட்டிருப்பேன், ஐயா யாழ்ப்பாணத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, எது டைப்பு எது டைப்பி ஏறி இருந்த முழு பேருக்கும் கிழிஞ்சிருக்கும். நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை. நான் ஒரு சாதாரண ஆளாக போய் ஒரு வெளியில் நின்றுட்டு அது ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வெளிக்கிட்டு போயிட்டேன். சரிதானே ஃபோன் ரிங் பண்ணி கொண்டிருக்கு. ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வெளியிட்டு இப்போ சொல்லுங்க ராசா, இதில் ஜென்டில்மேன் ஏர் இல்லாட்டி ஒரு வந்த மினிஸ்டருக்கு பொய்யான ப்ரெசன்டேஷன் ஒன்றை போட்டு காட்டி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மெனப்பாமல் இப்போ ஒவ்வொருத்தர் மனசை தொட்டு சொல்லுங்கடா. ஐபிசி தமிழ்லண்டு ஒரு ஒரு அண்டவேர் இல்லாத ஒரு இதொண்டு நடத்துகிறீங்க தானே. இப்போ விளங்குதா அவங்களுக்கு யார் அழைச்சது? முதல் நாள் எனக்கு சொல்லி நான் அண்டுன்னு நான் போயில எங்கே நொதாம் ப்ரொவின்ஸுக்கு. அடுத்த நாளும் சொல்லணும் 1956 அடிச்சு கேட்கணுமே நீ வரலண்டு. அது பிறகு தான் நான் வலிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து. அதுவும் ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும் நான் நிற்கலை. நான் எந்த பாட்டில் வலிக்கிட்டு போயிட்டேன். எல்லாம் குத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நெஞ்செல்லாம் எரிஞ்சேடா. தமிழ் தானே, நெஞ்செல்லாம் எரிஞ்சது வலிக்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன மன்னாருக்கு வந்து போய் மினிஸ்டரோட கதைக்கிறீங்களா அது கேட்டவன். அப்போ நான் சொல்லி போட்டேன், நான் வேற நானேண்டா போய் பிச்சை எடுக்கணும். நான் பிச்சை எடுக்கிற வேலையாக இருக்கிறேன்னு நினைக்கிறீர்கள். அதான் சொல்கிறேனே. அப்போது இது ஒரு எங்களோட தமிழ் இனத்தை காப்பாற்றுன்ற சரியான கஷ்டம். வந்தால் போய் தன் பிள்ளை குட்டியல் 10-12 வயசு பிள்ளைன்ற நெஞ்சில் 3 ஓட்டையும் விழத்தக்கனையா அந்த காத்தா போனது உங்களை மாதிரி ஆக்களால் தான்டா. உங்களை மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரியான கவலை. அப்படி செய்யாதீங்கடா. ஏனென்றால் மேபி நாளைக்கு நான் இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் இருக்கலாம், ஹூ நோஸ். ஆனால் உண்மையாகவே சரியான கவலை இருக்குது. அலையா விருந்தாளியாக வைந்த வைத்தியர் வந்து முகநூலை பரப்பியது ஏன் யார் அலையா விருந்தாளியாக போனது? நான் அங்கே போனேனால அப்படியே கெஞ்சி கேட்டு நான் போகலடா. அது பிறகு வந்து மினிஸ்டர் சொல்கிறாரு என்ன கேண்டீன் அது ப்ரோக்ராம் முடிய அந்த பெனாபிட்டிஸோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்குறீங்க தானே. இதால் தான் நான் ரெக்கார்டிங்கை போட வேண்டி வருது. இது உங்களை மாதிரி ஆக்களால் தான் அந்த மாதிரி ஆக்கள் இந்த எல்லா பிரச்சனையும் வழியால் வருதை விட கணக்கு இருக்கிறாசா ஃபோனுக்குள்ள கூகுள் டிரைவில் சொத்தாக இருக்குது. நான் இதோட விட்டுட்டு நிப்பாட்டிட்டு நான் இந்த பாட்டில் பொலிட்டிக்ஸை செய்தோண்டு போகிறேன். இப்போ நீங்கள் விளங்கி கொள்ளுங்கோ, நான் ராமநாதன் அர்ச்சுனா ராசா. சரிதானே, உங்களை மாதிரி ஐபிசி தமிழோ அல்லது வந்து இந்த அரவக்காட்டு மீடியாவோ இல்லையடா. நான் ராமநாதன் அர்ச்சுனான்றது காரணம் சரியான கவலையாக இருக்கடா. நீங்கள் இப்படி என்ன எழுதுறான் உங்களோட தளத்தில் அலையா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட வைத்தியர் முன்னாள் பதில் வைத்தியர் 17ஆம் தேதி காலம் மினிஸ்டர் வந்து சொல்லும் வரைக்கும் என் கையில் கடிதம் இல்லை. ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் தானே. இப்போ கூட சாவச்சேரியிலிருந்து இந்த வெளியால் வர சொன்னதுக்குரிய எந்த கடிதமும் என் கையில் தெரியல. அதுக்கு பிறகு மடித்த முட்டாள்தனமான கடிதத்தில் எங்களோட டிரெக்டர், அதாவது என்னோட தந்தைக்கு நிகரான வனாபிட்டிசர் என் அப்பாவுக்கு நிகரான மதிப்பு வச்சுருந்தேன் நான். காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்குது, போய் தேடிப்பார். அதில் செஷன்ஸ் முடிய ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது. அப்போ கூட முழு போத்தலுமாடா இந்த 3 வருஷம் எந்த கையில் தான் தந்து சொல்கிறவங்களுக்கு நீயே எல்லாத்தையுமே பார்மேனாக வந்து கொடுத்துட்டு மிச்ச போத்தில் ஒவ்வொரு போத்தலாக கொண்டு எழுதி கொடுக்குறனாண்டா. இது சார் 15 சிவாஸ்ரீகள் 22 ரெட் லேவல் முடிஞ்சிருக்கு, இந்தாங்க மிச்சம் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு கொடுக்குற ராமநாதன் அர்ச்சுனா போய் நீங்கள் இப்படி கழிச்சு இதான் இதுக்காண்டு தான் நான் அரசியலுக்கு சில பேர் சொன்னால் நீ முதல் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன், நீ வேந்து 3 அரசியலுக்கு இறங்கிறேன்ண்டு. அரசியலுக்குன்னு இறங்கக்கூடாது, போய் யூஎன் லெவலில் நின்று கிளிக்கணுமென்று ஆசையாக இருக்குது எனக்கு. எப்போ திருந்த போகிறவங்கள்ட சமூகம், யாழ்ப்பாண சமூகத்தை திருத்துறது முக்கியமாக இந்த ஊடகங்கள், இந்த கலைச்சட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு உங்களை நம்பி சாப்பிடாம ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாப்பா நீங்கள் கூப்பிட்ற நேரம் முழுக்க வந்து நான் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேனே நான் ஃபேமஸாக வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைடா, நாளைக்கு நான் செத்தாலும் அந்த இந்த யூடியூப்பில் 2000 வியூவில் இருந்தது அன்றைக்கு ஒருத்தன் சொன்னா அடிச்சு அண்ணா 127,000 வியூவுக்கு வந்துட்டேன். இதே கேபிட்டல் டிவி தான் நான் போட்ட அப்புறம் எங்கேயோ வந்தது. இப்போ கூட நான் நாளைக்கு செத்து போயிட்டேன்டா எனக்கு சந்தோஷம்டா. சாயக்கில் நான் ஒரு யூடியூப்பை பார்த்து கேட்டேன், அண்ணா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், வார காசில் ஏதாவது உதவி செய்ய நான் கேட்டேன். இந்த முருகண்டிக்கலால் போய்கள்ல இவனை அது பாலப்பழம் விற்று கொண்டிருந்தா அவனை அப்படி அலேக்கா தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ஸ்கூலில் விடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் செயின் போட்டு கட்டி விடுங்கடா. அவனுக்கு ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்து வேண்டாம் முதல்ல கழிச்சு பிரயோசனம் இல்லை. அரசியலுக்கும் வந்து என்னால் ஒரு ஒழுங்கான
அரசியல்வாதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அங்கேயும் வந்து ஒரே அடிபாடாக தான் இருக்கும், எனக்கு விளங்கலை. ஆனால் இப்படி ஒரு கழிவுகட்ட ஊடகங்கள், ஐபிசி தமிழ் கழிவுகட்ட ஊடகங்கள், முக்கியமாக எங்களோட அங்கதன் ராமநாதன் ஐயாண்ட யாழ் கனவு பால் கொண்டு வந்து வச்சு அவர் இடைக்குள்ள ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சுருந்தா இப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலடா இருக்கணும். 5ஆம் தேதி சிசேரியன் செக்ஷன் செய்கிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி இப்போ சர்ஜிக்கல் தியேட்டரை க்ளீன் பண்ணி சாமான் எடுத்து இன்றைக்கு அடுத்த மாதமும் ஆகுது. இன்றைக்கு 24 25ஆம் தேதி ஆகுது. அப்போ இன்றைக்கு நான் போன பிறகு 20 நாளில் நான் வந்து 20 நாளில் 3 நாள் 4 நாள் ஐசியூ மாற்றினேன், அதாவது இடியூஎன் ஓபிடி மாற்றினேன். எனக்கு 20 நாளடா சொன்னி கொண்டு இருந்தீங்களே தியேட்டர் என்ன ஜென்ரேட்டர்லேருந்து, அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ இருக்கணும். சரி, அதை விடுவேன் ராசா. 3ஆம் மாடியில் கொண்டே வச்சிருக்கிறான். சனம் குதிக்க மாட்டேல சொன்னீங்க, இப்போ 3ஆம் மாடியில் இடம் இருக்குது. இப்போ குதிக்காதா சனம்? அதான் சொல்கிறேனே. இப்போ நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த தமிழாக்களுக்கு செய்யணும். நானும் அன்னைய மாதிரி காத்தா பண்ணிடுவியல், எனக்கு சந்தோஷம். அன்னைய மாதிரி இருப்பேன், யோசிக்காதீங்க நீங்கள். அன்னையோட கால் தூசுக்கு நான் வராது. பட் அன்னையில் 44,000 உண்டு. 44,000 வந்து உங்களை மாதிரி ஒரு கழுசடையலுக்கு ஆண்டி அவங்கள் காத்தோட போய் ஒவ்வொரு வெடியும் விளைக கையிலையும் கால்லையும் நெஞ்சிலையும் கழுத்துலையும் தலைக்குள்ளையும் ரவுண்ட்ஸ் ஒன்று அடிக்கல. அவன் அப்படியே சரியாக யோசிச்சு படுத்துருப்பான். இன்றைக்கா ஒரு நாளைக்கு எங்கள்ட தமிழ்நாட்டுக்கு விடிய வேறுமண்டு உங்களை மாதிரி அறவேக்காடு 1-2 ஐபிசி தமிழ் மாதிரியான ஆக்கள் என்னோட ரெக்கார்டிங் இருக்கிறா சார், தாராளமாக போட்டால் இல்லை இருக்கும் கிளியும், முக்கியமாக ஐபிசி தமிழுக்கும் கிளியும். அதால் நான் வேண்டாம். இதோட நிப்பாட்டி போட்டு நான் இந்த நியாயமான அரசியலுக்குள்ளேயே போய் நான் ஒரு நியாயமான அரசியல்வாதியாக இல்லாமல் நியாயமான ஒரு போராளியாக அரசியல் குட்டைகள் இருப்பேன் நினைக்கிறேன். சாகம் வரைக்கும் இருப்பேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் சாகம் வரைக்கும் இருப்பேன். எனக்கு விருப்பு வாக்கிலேயே நான் போவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சில பேர் வந்து இது பிளான் பண்ணி இவர் வந்தவரண்டு பரவாயில்ல, நாளைக்கு வேறு வேலைக்கு போய்க்கல நீங்கள் பார்த்துட்டு ஜோசிப்பி எல்லாடையும் பிளான் பண்ணி இப்படி செய்யிட்டான்ட்டு உண்மையாகவே சரியான கவலை. ஒரு அழியா விருந்தாளியாண்டு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னம் ஒருத்தன் தனியாக 2 அடிபட்டு கொண்டிருக்கான். இன்றைக்கு கூட வீட்டில் தனியாக தான் படுத்திருக்கேன். இரவு போடுறாங்க, ஏன் நாளைக்கு வீடு எழும்புறோம் தெரியாது. எந்த ஷூஸுக்குள்ளேயும் இந்த கார் சீட்லையும் இருந்து வேற உனக்கு தெரியுமா இந்த வேலை. ஐபிசி தமிழ் இனி வாழ்க்கையில் எனக்கு எடுக்காதீங்கோ, கதைக்கோணுமெண்டு இன்டர்வியூ கொடுக்காங்கோ. இன்னொரு கொமன் இது உண்டு. வேறு யாராவது நடுநிலையான ஊடகம் சமூகம் மாதிரியான ஏதாவது நடுநிலையான சமூகம், எனக்கு அடுத்தடுத்து என்ன செய்கிறீங்களோ தெரியாது, யாராவது நடுநிலையான ஊடகவியலாளர் யாராக இருந்தால் வைத்தியர் சத்யமூர்த்தியோ வைத்தியர் ரஜீவோ இவன் ரமேஷ் பத்ரனவோ பனாப்பட்டிய சாரோ யாரை கூப்பிட போறீர்கள்? ஒரு பப்ளிக் டிபேட்டு கூப்பிடுங்கோ. இவன் எங்களை யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த அரசியல்வாதிகள் சாணக்கியன், சுமந்திரன், ஸ்ரீதரன், விக்னேஸ்வரன் யாரை கூப்பிட போறீங்க? அப்போ பப்ளிக் டிபேட்டுக்கு போவோம், லைவில் பப்ளிக் டிபேட்டு போவோம். இது வந்து அந்த கேபிட்டல் டிவியின் ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது. அது எனக்கு விழுந்த குத்து யாழ் கனவு பால் எல்லாமே பாலாக ட்ரை பண்ணினவே சரி வரையில். எல்லாரையுமே கூப்பிட்டு மற்ற பக்கம் இருத்துங்கோ. உங்களுக்கு விரும்பின எல்லா ஊழல்வாதிகளும் அப்போ ஊழல்ண்டு குற்றஞ்சாட்டி இப்போ 20 நாள் ஆகுது. இவங்க தங்களுக்குரிய சகல இதுகளையும் எடுத்து மறைச்சிருப்பாங்களோ இல்லையோ தங்களோட எவிடன்ஸ் எல்லாம். சரியான ஒரு ஒழுங்கான நாடண்டாப்பு இப்போ ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட அடுத்த நாளே அவ எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்படி தானே என்னை கொண்டே மினிஸ்ட்ரிக்கு அடுத்து இப்போ எந்த ஒரிஜினல் ப்ரிலிமினரி இங்கோ ரிப்போர்ட்டர் வெளியே விட்டால் நான் சார்ஜரி போயிடுமென்ற பயத்தில் பேராதினியை விட்டு அங்கே சிவனே இருந்திருந்த பேராதினியை சிவனேண்டு இருந்த அர்ஜுன சாருக்கு நீங்கள் இந்தியிலிருந்து எம்ஓவா நியமிக்கப்படுகிறீர்கள் டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டலில் பேராதினியை கடிதம் அடித்து எப்படா இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியே இப்படியண்டா மற்ற மினிஸ்ட்ரியில் ஜோதிச்சு பாருங்க, உங்களோட கவர்மெண்ட்டை ஜோதிச்சு பாருங்க. இதுதான் ஸ்ரீலங்கா. இதுக்குள்ளே தனியாக இருந்தால் ஆடு வர்றேன் கவனமாக எனக்கு கவலையாக இருக்குது. போனால் போகுது ரவிராஜன் மாதிரி இல்லை எங்கள்கிட்ட 44,000 தொண்டு மாதிரி அப்படி இல்லாட்டி அண்ணன் தூசு மாதிரி போனால் போகுது. ஆனால் இந்த ஐபிசி தமிழ் எனக்கு குத்தினா நம்ம சும்மா ரெண்டமாக வீடியோ பார்த்து கொண்டு நான் ரெண்டமாக பார்த்து கொண்டு கேட்க எனக்கு சரி எனக்கு கவலையாக இருந்தது. எனக்கு கணக்கு கிடக்கு அப்போ ரெக்கார்டிங்கள் தாராளமாக கிடக்கு போட்டு காட்டுறதுக்கு. ஆனால் பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. இதுலேயே போகட்டும். நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுப்போம். கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த போகும் தானே இதுகள். ஐபிசி தமிழ் என்ற பேரில் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் இனிமேல் கோல் எடுக்க வேண்டாம்.
ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய சார்பாக கொஞ்சம் பேருக்கு எழுதி கொண்டிருக்கிறீங்க தானே, வைத்திய சத்தியமூர்த்தி கொஞ்சம் பேருக்கு அவைய புகழ்பாடி எழுதி கொண்டிருக்கிறீங்க தானே, அவையிட்ட கேளுங்கோ, அவையிட்ட ஃபோன் நம்பர் 7 வேண்டாம் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி அவையிட்ட கேளுங்கோ, அவையோட பேங்க் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் 7 வேண்டால் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி பரவாயில்லை. ஆனால் இந்த ரெண்டமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேட்க நான் சரியான கவலையாக இருந்தது. ஒவ்வொரு மீடியாவும் கேட்க சாப்பிடாமல் மெட்ஃபார்மின் போடாமல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தர இது இருந்தேன். நீங்கள் இன்னையும் பாவிச்சு ஃபேமஸ் ஆகி கொண்டு அந்த காசுலையும் கொஞ்சம் எடுத்து திண்டு கொண்டு அதுலேயும் போய் 4 மால்டிவ்ஸில் போய் நல்லா தண்ணியும் அடித்து உருள்ற இடத்துல உருண்டு பிறண்ட இடத்துல பிறண்டு வந்து திருப்பி இவங்களை மாதிரி ஆக்களை வச்சு வீடியோக்களை எடுத்து வச்சுக்கொண்டு எனக்கு தெரியலை. இப்போ யாழ்ப்பாண சமூகம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. மாற்றேலுமான்ட்டு ஒரு ஆசை கொண்டு இருந்தது. அடுத்த முறை தேர்தலில் நான் ஒரு 10 பேரோட வந்து நிற்பேன். அந்த 10 பேருக்கு நீங்கள் வாக்கு போட்டு அனுப்புவீங்களா இருந்தால் கூட்டோட துளைப்போம். இந்த மாதிரியான ஒரு கேவலங்கட்ட மீடியாக்களில் இருந்து, ஊழல்வாதிகளில் இருந்து, ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் நினைக்கிறேன் நான் ஒரு 10 பேரோட வருவேனாக இருந்தால் அந்த 10 பேரும் எனக்காண்டி உயிர் கொடுக்குறாங்களா தான் இருப்பான். நாங்கள் அப்படி ஒரு 10 பேரை தேடி பிடிப்போம் அடுத்த அரசியல் இதுக்கு. இந்த முறையும் நாங்கள் எங்கள்ட மண்டவளத்தை வடிவாக பாவிப்போம். அது சொல்கிறது பிரெயின் பவர் உண்டு. சில தவக்கைகளுக்கு தெரியாது மண்டவளம் உண்டாயின் பிரெயின் பவர் உண்டாயின்னு தெரியாது. பாவம் சரியான கவலையாக இருக்குது. ஐபிசி தமிழ் நீங்கள் அந்த அழைப்பு என்ன அதை நீங்கள் போட்ட விஷயம் திருப்பம் இருக்கா போடுறேன் நில்லுங்க பாருங்க. அப்போ தான் நாக்களுக்கு தெரியும் நீங்கள் என்னத்தை போட்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ நான் பணப்பட்டி ரெக்கார்டிங் போட்டேன் தானே. பொது நியமனம் பெற்று கடமை இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரட இதன் மறுத்து தொடர்ந்து அங்கேயே அமர்ந்துள்ளார். இதன்போது கூட்ட நிறைவில் அங்கு சுகாதார அமைச்சருடன் பேச முற்பட்ட வேளையில் அமைச்சர் அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார். இதேவேளை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதீயமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அழியா விருந்தாளியாக பங்கேற்று சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவும் முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குழப்பம் விளைவித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா. இப்ப சொல்லுங்க யார் அழியா விருந்தாளி என்று. உங்களை மாதிரி கொஞ்சம் ஊடகங்கள் தான் எல்லாத்தையுமே துளைச்சு அன்னையும் துளைச்சு கடைசியா காத்தோட கொண்டு 30 வருஷமானவர்கள் எல்லாம் சரத்தை கிழிச்சு போட்டு நின்று ரவுண்ட்ஸ் அடிபட்டு அவங்க சாய்க்கெல்லாம் ஜோதிச்சிருப்பாங்கடா. அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பான்னு சொல்லுங்கடா. உங்களை மாதிரி ஆக்களுக்கான தான் சாகுறாங்க. பரவாயில்ல செத்து போனாங்க. அவங்க நல்ல ஆளை செத்துட்டாங்க. அதான் சொல்கிறது, அந்த கடவுளாக போக வேண்டியவங்க எல்லாம் எப்பயோ செத்து போயிட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் தான் வெளிநாட்டில் அர்ச்சுனாக்கு கோயில் எட்டப்புறம் வந்து 50 யூரோ சேர்க்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான். சரி, உங்களையும் நம்பினான்ற அங்கே திருப்பி சமூக மாற்ற வந்து வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு சிரிப்பால் ஆடிக்கோடும். பரவாயில்ல, வீட்டுக்கு எனக்கு சிறப்பு இருக்குது, நான் எடுத்து அடிச்சுக்கொள்கிறேன். ஐபிசி தமிழ் மாதிரியான ஒரு துரோகச் செயலான ஊடகத்தோடு இனிமேல் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. நான் சம்பந்தமாக வெளியிடுகின்ற எந்த நியூஸுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு 2 மினிட்ஸாக வீடியோ இருக்கணும்னு நினச்சினா அது கூட்டிட்டுது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். பெரும்பாலும் நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் எழுதின கடிதம் பார்த்துனீங்க தானே. நான் தான் எம்எஸ் டெம்பரரியாக தான் கடிதம் அடிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் செய்யலாது. சரி, அவை அடிச்சிட கடிதம் வந்து நீதிமன்ற அவமானம் பண்ணி போகணும் அப்படி என்றால், அதாவது அந்த கடிதத்திலே எழுதி கிடக்கு கிளியராக. இப்போ எனக்கு திருப்பி அடித்த 2வது கடிதத்திலே எழுதி கிடக்கு, தாங்களை இன்டர்வியூ முடியும் வரைக்கும் டெம்பரரியாக பேராதனையில் விட்டுருக்க அதுக்குள்ள ஒவ்வொரு கையும் கோல் பண்ணி பேராதனையில் இவர் இப்போ எந்த யூனிட்டில் நிற்கிறாருன்னு கேட்டு சொல்லுவோன்ட்டு நான் போய் பேராதனை நடுங்கிட்டு எனக்கு எந்த யூனிட். சரி, பரவாயில்ல, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ கூட பேராதனையில் ஒரு டெப்யூட்டி டைரக்டர் ஒரு ஆள் இருக்கார், டாக்டர் நவனெலியான்னு சொல்லி. அவரும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான். அவரும் இன்னும் கிரேட்டுக்கு போயில. விஷயம் தெரியாண்டு போட்டு பேசாமல் இருந்துருவோம். இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒன்று காய்ச்சி ஒரு குளம் எப்படி போடுறது, ஒரு பீம் எப்படி போடுறது, எவ்வளோ வெயிட் எடுக்கிறதுன்னு கேட்டால் நான் தெரியாத மாதிரியே இருந்துருவேன். ஒரு லோயர் சம்மந்தமாக கதைச்சி அந்த செக்ஷனில் போடுவேன், இந்த செக்ஷனில் போடுவேன். இவன் நான் எல்எல்பி எல்எல்எம் செய்யிருக்கேன். அப்போ நான் தெரியாமல் அது மாதிரி எம்பிபிஎஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்த விஷயங்களில் மீடியாக்கள் கதைக்கக்கூடாது தானே. இப்போ
நீங்கள் இப்படி தான் போராட்டத்தை பற்றியும் காய்ச்சினீங்க. சரி, பரவாயில்ல. ஏன்னா அந்த அழையா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட முன்னாள் பதில் வைத்தியர் என்று சொன்னதான் கவலையாக இருந்தது. 17ஆம் தேதி என்னோட கோல் பண்ணும் வரைக்கும் பனாப்பிட்டிய சேட்டை நான் சொல்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எனக்கு என்ன கடிதம் வரையிறேன். சிங்களத்தில் கடிதம் வச்சு கொண்டு வந்தவன். இப்போ கூட என்ன அங்கேருந்து ரிவர்ட் பண்ணதுக்குரிய இங்கிலீஷ் கடிதம் எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. ஏற்கனவே சும்மா இருக்கிற அர்ஜுனத்தில் சாருக்கு வந்து இவ வீடியோ அடித்து நீங்கள் இந்தியாவில் இருந்து எம்எஸ் எமௌண்ட் அடித்த ஆக்கள் தானேடா, அதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது பரவாயில்ல. தேங்க்யூ. இப்படியான மீடியாக்களையும் அடையாளம் காட்டணுமன்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் அகைன். நாங்கள் திருப்பியும் சந்திப்போம். ஆனால் நான் சாகும் வரைக்கும் தமிழனுக்காண்டியே இருந்து சாவேன். சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னொரு 20 வருஷம் உயிரோடு இருந்து சேலஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.